அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளையாட்டு உளவியல் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். விளையாட்டு அப்படிங்கிறது அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஆற்றல் அது மேம்படுத்தும். ஒரு சுய கட்டுப்பாட்டு நமக்கு அதுக்கு கொடுக்கும். நம்மலாம் சின்ன பிள்ளையில விளையாடிருப்போம். விளையாடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விளையாடிருப்போம். அது நமக்கு நிறைய நண்பர்கள் அதை கொண்டு வந்திருக்கோம். மற்றவங்க வெற்றி பெற்றா கூட நம்ம அதை சந்தோஷமாக எடுத்துப்போம். அதை ஒரு பொறாமையை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். அடுத்த தடவை பாரு, நான் எப்படி வின் ஆகிறேன் பாரு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நிறைய தடவை அது நடந்திருக்கு. நாங்கள் விளையாடினதெல்லாம் நொண்டி விளையாடுவோம், ஸ்கிப்பிங் பண்ணுவோம், ஓடி பிடிச்சு விளையாடுவோம், அது ஹைட் அண்ட் சீக்கா அதெல்லாம் விளையாடியிருக்கோம். அப்புறம் கல்லா மண்ணா விளையாடுவோம். ஸ்கிப்பிங்லேயே 4-5 வெரைட்டி விளையாடுவோம். அப்புறம் பூ பறிக்க வருகிறோம்னு சொல்லிட்டு அது ஒரு கோரஸாக பாட்டு படிச்சிட்ருப்போம். அப்புறம் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துது, அந்த இதெல்லாம் வரும். ஐயோ, எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த மாதிரி நம்ம நிறைய விளையாடியிருக்கோம். சின்ன வயசுலேயே நான் பெரிய பொண்ணாகிட்டேன். அதோட வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுவோம். அப்புறம் நிறைய கார்ட்ஸ்லாம் இருந்தது. சிலது பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் விளையாடின வரை அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இந்த டயத்தில் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும், அதுதான் நமக்கு ஒரு ரூல்ஸாக இருக்கும். வீட்டில் பல்லாங்குழி மட்டும் இருக்கும். ஆனால் அதுவுமே ரொம்ப அதிகமான விளையாடினது கிடையாது. கேரம்புலாம் கூட நாங்கள் அதெல்லாம் விளையாடுறதுக்கு அவ்வளோ அனுமதி கிடைக்கல எனக்கெலாம். இதில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். அடி வாங்கினா கூட சமாளிச்சிக்கலாம். அது என்ன பட்டக்காலே படுங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதே முட்டியிலே அடி போடும். 2 முட்டியும் பார்த்தீங்கன்னா காயமும் தழும்புமாக தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கடந்து வந்தாச்சு. அதெல்லாம் வீட்டில் அதை பற்றி வாயவே திறக்கிறது கிடையாது. திறந்தா செம்ம அடி விழும் நமக்கு. அப்புறம் இனி அனுப்பவே மாட்டாங்க. அதனால் எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை. அது காயமும் சீக்கிரமாக ஆறி போயிடும். இது ஒரு மலரும் நினைவுகளாக இருக்குது. பழசை நினச்சி பார்க்குறப்ப அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மகிழ்ச்சியான அந்த குழந்தை பருவம் ரொம்ப அழகானதாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும் எல்லா உதவினால. இப்போ நம்ம அன்றைக்கி பார்த்ததும் அதுதான். நம்மளோட ஆற்றலை அது அதிகப்படுத்துது. நம்மளோட மனித வளத்தை மேம்படுத்துது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அது விளையாடும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ஆச்சரியமாக இருக்கும். சிலது நமக்கு வராது. ஆனால் ஆப்போசிட்டில் உள்ளவங்க அதை சாதாரணமாக பண்ணிடுவாங்க. நிறைய ஸ்கில் இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைங்கக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதெல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியும். அதில் ஒரு டீம் ஒர்க் இருக்கும். அனுசரித்து போவாங்க. எல்லா பிள்ளைங்களையும் கூட்டாக சேர்ந்து போவாங்க. அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. யாராவது அன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தங்க வழி நடத்துவாங்க. இந்த ஸ்கில் எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு நமக்குள்ளே உருவாகும். அது டீமாக ஃபார்ம் பண்ணுறது, அவங்கள கைட் பண்ணுறது, கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாமே பிள்ளைங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு திறமையாக இருக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அது மனநிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா பசிக்கும், நல்லா தாகம் எடுக்கும், நல்லா தண்ணி குடிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நைட்டு சீக்கிரமாக தூங்கிடவும் செய்வாங்க. ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, பள்ளிக்கு போகிறாங்க, இப்படி தான் இருக்குமே தவிர ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் நம்ம விளையாட விட்டுட்டோன்னா அந்த உடம்பு அதுக்கான இதை கொடுக்குறோம். நம்ம உடம்பு வேலை செய்யணும். கண்டிப்பாக அதுக்காக தான் அல்லாஹ் உடல் கொடுத்துருக்கான். 2 கால் நடக்கிறதுக்காக, ஓடுறதுக்காக, குதிக்கிறதுக்காக தான் இருக்குது எல்லாமே. அதை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது இன்னும் வலிமையாகும். இன்னும் நல்லா நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வலு பெறக்கூடியதாகவும் அது இருக்கும். ஆனால் உடம்பு நம்ம வேலை செய்ய வைக்கணும் பிள்ளைங்களுக்கு. நம்மளுமே அதை எடுத்துக்கணும். நம்மளும் வாக்கிங் பண்ணணும். நம்மளோட என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்மளும் செஞ்சுக்கணும். இப்போ உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக அதை நம்மளும் செய்யணும். இதனால நைட்டு இப்போ நம்ம விளையாடணும்னு வைங்களேன், விளையாட்டுங்கிறது உடற்பயிற்சியும் அதில் அடங்கும். இப்போது வேலையும் செய்யணும். விளையாட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நம்ம பிடிச்சி செய்வோம். அதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாடுறது நமக்கு பிடிக்கும். பொதுவாக வேலை செய்கிறது சில வேலை பிடிக்கும், சில வேலை பிடிக்காது. கடமைக்கே தான் நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் விளையாட்டு அப்படி இருக்காது. நம்ம பிடிச்சி ஒரு விஷயம் செய்யும்போது அது ரொம்ப நன்மை தரக்கூடியதாக நமக்கு இருக்கும். அல்லாஹ்க்கு ஆரோக்கியமான, அதாவது
பலகீனமான அடியானை விட ஆரோக்கியமான அடியானை அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கு இல்லையா? அதனால நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும், ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். உடம்புக்கான வேலையை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும், மனசுக்கான வேலையை மனசுக்கு கொடுக்கணும். மனசு வந்து அமைதியாக இருக்கணும், அலக்கழிக்கக்கூடாது. உடம்பு வந்து வேலை பார்க்கணும். நம்ம வந்து இப்போ வந்து மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். உடம்பு சும்மா இருக்குது, மனசு தான் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஏதாச்சும் மனசுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், நம்ம ஒரு வேலையில் ஈடுபடும் போது நம்ம மனசு வந்து ராகத்தாக இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான மனசாக அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் தரணும். இப்போ அந்த விளையாட்டு அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு தப்பாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட பொருளையே மாற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க.